friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா KVL Kirchoffs voltage law. So the Kirchoffs voltage law ஓட ஸ்டேட்மென்ட் என்ன அப்படினா ஒரு closed loop இருக்குது. அந்த closed loopல இருக்கக்கூடிய sum of voltages இருக்கக்கூடிய voltage எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா அது எப்படி இருக்கும் அதோட வேல்யூ 0வா இருக்கும். அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. So அதோட டெஃபினிஷன்ல ஸ்டேட்மென்ட் பார்க்கலாம். So in a closed circuit, the algebraic sum of product of current I and resistance R. So in a closed circuit, the algebraic sum of product of current and resistor plus the algebraic sum of applied voltage is 0. So this is the exact definition. So இதை எப்படியும் சொல்லுவாங்க அப்படினா in a closed circuit the sum of voltages is equal to 0 அப்படினு சொல்லுவாங்க. So or in a closed circuit sum of voltages is 0 இப்படின்னு சொல்லுவாங்க. or else இதை எப்படி சொல்லுவாங்க அப்படினா voltage rise is equal to voltage drop இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு மூணு வெரைட்டியாக சொல்லலாம். மூணுமே சரிதான், ஆனால் எதுவுமே தப்பு இல்லை. சரியா? So in a closed circuit the algebraic sum of product of current and resistance plus the algebraic sum of applied voltage is 0. இதுதான் definition. So இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா algebraic summation of product of current and resistance value. So I into R இதுதான் product. சரிதானே? plus என்ன கொடுத்துருக்காங்க the algebraic sum of applied voltage. So the algebraic sum of applied voltage இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் என்ன Kirchoffs voltage law. சரியா? ஓகே, நம்ம எப்படி இந்த voltage rise voltage drop ஞாபகப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கன்சிடர் my 2 points. consider it as P and consider it as Q. ஸோ P அப்படிங்கிறத ஒரு ஹை பொட்டென்ஷியல் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. Q அப்படிங்கிறத லோ பொட்டென்ஷியல் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஸோ மை எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வில் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோவர் பொட்டென்ஷியல். ஸோ மேலேருந்து கீழே வருது, ஹை டு லோ. ஸோ அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் கால்ட் அஸ் வோல்டேஜ் ட்ராப். என்னன்னு சொல்லுவாங்க? வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? So similarly அடுத்தது so having 2 points P and Q, so it is of high potential and it is of low potential. so ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறேன். so if my electron flow is from negative to positive, so இப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வருது அப்படின்னா என்ன ஆகுது? வோல்டேஜ் கம்மியாலேருந்து ஹையர் நோக்கி வருது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வோல்டேஜ் ரைஸ். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், நம்மளுக்கு மறக்காது. வோல்டேஜ் ட்ராப் as well as வோல்டேஜ் ரைஸ். இஃப் ஐ எம் கன்சிடரிங் எ க்ளோஸ்டு சர்க்கியூட், ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் நான் எடுக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ஓகே ஸோ ஐ எம் சப்ளைங் கிவிங் சம் வோல்டேஜ் and there will be flow of current. flow of electrons இருக்கும், அது கரண்ட்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்படி இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ
ஸோ நான் இந்த க்ளோஸ்டு பாத்தில் இருக்கக்கூடிய வோல்டேஜஸ் நான் கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் எல்லாமே எங்கே ஆகிரும், இதிலேயே யூட்டிலைஸ் ஆகிரும். வெளியில் செப்பரேட்டாக எதுவும் என்னால் எடுக்க முடியாது. சரியா? இப்போ நான் ஒரு க்ளோஸ்டு பாத்தில் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன். ஸோ கன்சிடர் இட் இஸ் 5 volts. ஐ எம் கிவிங் 5 volts கொடுக்குறேன். இந்த 5 volts எனக்கு எதுலேயே யூட்டிலைஸ் ஆகிரும், இந்த பர்டிகுலர் சர்க்கியூட்லேயே யூட்டிலைஸ் ஆகிரும். ரிமைனிங் எந்த வோல்டேஜும் ஃப்ரீயாக இருக்காது. ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, in a closed circuit the sum of voltages is equal to 0. IR and voltage இதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவ் சைனா நெகட்டிவ் சைனா அது எப்படி நம்ம நோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்சிடர் 2 பாயிண்ட் P and Q, இப்படி 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த 2 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட நேம் என்ன, பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பிரான்ச். இதில் நான் எந்த காம்போனன்ட் வேணாலும் இடையில கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐ கேன் கனெக்ட் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஒரு கெப்பாசிட்டர் எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த PQ இருக்கு இல்லையா, இந்த கனெக்ஷனை என்னன்னு சொல்லுவேன், இதில் இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷனை பிரான்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், த கரண்ட் விச் ஃப்ளோஸ் இன் திஸ் பர்டிகுலர் பிரான்ச் இஸ் கால்ட் அஸ் பிரான்ச் கரண்ட். ஸோ இது பிரான்ச்சுன்னு சொல்கிறோம், அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னு சொல்கிறோம், பிரான்ச் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அசம்ஷன், ஓகே, நான் ஒரு அசம்ஷனில் இந்த கரண்ட் வேல்யூவை நான் எடுக்கிறேன். ஸோ ஒரிஜினலாக இந்த கரண்ட் எப்படி இருக்குது, ஸோ இட் இஸ் PQ இருக்குது, இதில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் பார்த்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி போகுது, P to Q போகுது. சரியா? என்னோட அசம்ஷனில் நான் கரண்ட் ஃப்ளோ எப்படி எடுக்கலாம், I can consider it from P to Q or else Q to P. இப்படி நான் 2 டைரக்ஷனில் என்ன பண்ணிக்கலாம், என்னோட அசம்ஷனில் நான் இந்த கரண்ட் ஃப்ளோ எடுத்துக்கலாம். ஸோ திஸ் பர்டிகுலர் கரண்ட் இஸ் கால்ட் அஸ் அசியூம்ட் கரண்ட். சரியா? ஒரிஜினலாக கரண்ட் P to Q போகுதுன்னு தந்திருக்காங்க. ஆனால் நான் எப்படி எடுக்கிறேன், எய்தர் P to Q அல்லது Q to P இந்த மாதிரி எடுக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இனி இதை பேஸ் பண்ணி தான் என்னோட IR வேல்யூ இருக்க போகுது. சரியா? ஓகே. ஸோ IR வேல்யூ, ஸோ P to Q நான் அசியூம் பண்ண ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பாருங்கள். ஸோ இதுவும் எந்த பாத் மாதிரி போகுது, P to Q மாதிரி தான் போகுது. ஸோ இது P to Qனா இதுவும் P to Q போகிற அந்த பாத் மாதிரி தான் இருக்குது. ஸோ மை IR வேல்யூ இஸ் பாசிட்டிவ். சரியா? ரெண்டுமே ஈக்குவல் சேம் சைட் நோக்கி போகுது. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். அண்ட் மை செகண்ட் அசியூம்ட் கரண்ட் எங்கே வருது, Q to P வருது. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால மை IR வேல்யூ இஸ் நெகட்டிவ். புரியுதா? ஸோ இது எனக்கு பர்டிகுலராக தந்திருக்கக்கூடிய கரண்ட் ஃப்ளோ. இது இந்த ரெண்டையும் நான் அசியூம் பண்ண கரண்ட் ஃப்ளோ. ஸோ ஃபஸ்ட் 2 தான் அசியூம் பண்ணிக்கிறேன், எதர் P to Q அல்லது Q to P அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆல்ரெடி தந்திருக்கக்கூடிய கரண்ட்டையும் நான் அசியூம் பண்ண கரண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் த கரண்ட் ஃப்ளோ இஸ் இன் சேம் டைரக்ஷன் அப்படின்னா அதை என்ன எடுத்துக்கணும், பாசிட்டிவ் அப்படி எடுத்துக்கணும். if the current flow is in reverse direction or opposite direction, ரெண்டுமே opposite direction-ஆக இருக்குது அப்படின்னா consider it as a negative sign. சரியா? ஸோ இப்படி தான் நம்ம அந்த IR வேல்யூ நோட் பண்ணுறோம். ஞாபகப்படுத்தி வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் டைரக்ஷன் பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன் நெகட்டிவ், இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அடுத்ததாக அப்போது இந்த சம்மேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ இந்த சிக்மா வி. ஸோ அடுத்ததாக நான் இந்த சைன் ஆஃப் வியோட சைன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ சிமிலர்லி கன்சிடர் 2 பாயிண்ட் P and Q கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ கன்சிடராக வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸில் இது எப்படி இருக்கும், ஹையர் பொட்டென்ஷியல் அண்ட் இட் இஸ் லோவர் பொட்டென்ஷியல். சரி தானே?
Okay. If my assumed direction, சரியா, positive to negative, இந்த என்னோட current direction எங்கேருந்து எங்கே போகுது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இந்த ஃப்ளோ வரும்போது ஃபஸ்ட்டு எங்கே தாண்டி வரும், பாசிட்டிவ் வந்துட்டு தான் நெகட்டிவ் வரும். சரியா, அப்படின்னா என்னோட வோல்டேஜ் வேல்யூ எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். சரியா, சிமிலர்லி கன்சிடர் have 2 point P and Q, you are connecting a voltage source. இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் என்னோட ஃப்ளோ எப்படி இருக்குது, நெகட்டிவ் ஃபஸ்ட் இருக்குது, அப்புறமா தான் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இஸ் பாசிட்டிவ். ஸோ மை வோல்டேஜ் வேல்யூ, ஸோ இது கரண்ட், வோல்டேஜ் வேல்யூ எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அப்போ இந்த கரண்ட் டைரக்ஷன் ஃப்ளோ பண்ணும்போது எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். அதுதான் என்ன பண்ணணும், அந்த வோல்டேஜோட டைரக்ஷனாக எடுத்துக்கணும். சரியா, ஸோ இவ்வளோ தான் நம்ம Kirchoffs voltage law. So how to note, how to make the sign, how to note the sign of product of IR and voltage அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரியா, ஸோ இதை இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேல்குலேஷன்லையே நம்மளுக்கு தெரியும் how the Kirchoffs voltage law is applied. Okay, now consider a closed circuit consider பண்ணியிருக்கிறோம். So there are points வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம், P, Q, R, S. Yeah, so these are the points. Okay, so அப்போ closed loop அப்படின்னு சொல்லும்போது அல்லது closed circuit or closed loop அப்படின்னு சொல்லும்போது என்னென்னது வரும், P, Q, R, S, PQRS. இதோட நிப்பாட்டக்கூடாது, எகெயின் P போனோம். அப்போ தான் அது என்ன பண்ணும், ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்டு லூப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். சரியா, ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ரெசிஸ்டர் நோட் பண்ணிக்கலாம், R1, R2, R3, R4 and mark down the voltages V1, V2, V3 and V4. ஸோ இந்த மாதிரி நான் இதை நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இனி நான் என்ன பண்ணணும், இதில் கரண்ட் டைரக்ஷன், ஸோ இந்த பிரான்ச்சஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் டைரக்ஷன் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணணும். ஸோ இதில் பிரான்ச்சஸ், ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்ன வரும், பிரான்ச்சஸ் அப்படின்னா PQ, QR, RS and SP. ஸோ 4 பிரான்ச் இருக்குது. சரி, ஓகே. ஸோ இது நான் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். வோல்டேஜ் எப்படி எனக்கு ஃப்ளோ இருக்கும் எப்போவுமே, ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோவர் பொட்டென்ஷியல். இப்போ ஹையர் பொட்டென்ஷியல் சரிதானே, ஸோ என்னோடய ஃப்ளோ இப்படி இருக்கும். திஸ் இஸ் I1, இங்கே பார்த்தீங்கன்னா I2, இதில் I3 அண்ட் இதில் வந்துட்டு இதில் I4. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட கரண்ட் டைரக்ஷன் நான் நோட் பண்ணணும். ஹையர் பொட்டென்ஷியல் டு லோவர் பொட்டென்ஷியல். இப்போ நான் ஹையில் இருந்து தான் லோக்கு போகும். சரி, அப்போ ஹை பாசிட்டிவ் எங்கே இருக்கோ அங்கேருந்து எடுத்துக்கோ. ஸோ இங்கேயும் ஹை டு லோ, ஸோ இதில் எடுத்துக்கிறேன் ஹை டு லோ அண்ட் ஹை டு லோ. கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரிஜினல் டைரக்ஷன், இதை நான் சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா, ஓகே. நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்னோட அசியூம்டு கரண்ட் டைரக்ஷன் என்ன பண்ணிக்கலாம், நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எய்தர் ஐ கேன் சூஸ் இட் இன் கிளாக் வைஸ் ஆர் எல்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி எந்த மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம், நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன கன்சிடர் பண்ண போகிறேன், ஜென்ரலாக எப்போவுமே கன்சிடர் பண்ணும்போது கன்சிடர் இட் இஸ் அ கிளாக் வைஸ் டைரக்ஷனாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோட அசியூம்டு கரண்ட். பிரான்ச்சஸ் நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பிரான்ச் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன கரண்ட் இருக்குது, I1, I2, I3 and I4. ஸோ திஸ் 4 ஆர் த பிரான்ச் கரண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட
Kirchoffs voltage la enna the summation of product of I into R plus the summation of applied voltage is equal to 0 சரியா இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் இந்த sigma IR இதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் சரியா ஓகே ஸோ இதை நோட் பண்ணும்போது ஸோ எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்குது PQ பிரான்ச்சில் வரும்போது I into R so I1 into R1 ஸோ இந்த பிரான்ச்சில் என்ன இருக்குது I1 into R1 I1 R1 சரிதானா ஓகே I1 R1 இனி இந்த டைரக்ஷன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஃப்ளோவும் இது இப்படி கிளாக்வைஸ் இப்படி சுற்றி வரும்போது இது எப்படி இருக்கும் இங்கேருந்து தான் இங்கே வரும் சரிதானே என்னோட இங்கே இருக்கக்கூடிய டைரக்ஷன் என்ன ரிவர்ஸில் போகுது அப்போ நான் என்ன பண்ணணும் ஐ நீட் டு கன்சிடர் இட் இஸ் நெகட்டிவ் புரியுதா ஓகே புரியலன்னா அடுத்த பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த பிரான்ச் QR I am considering my branch QR கன்சிடர் பண்ணுறேன் ஸோ QR கன்சிடர் பண்ணும்போது product of I into R so IR வேல்யூ என்ன I2 and R2 I2 and R2 நோட் பண்ணிட்டேனா ஓகே இனி இதோட டைரக்ஷன் பார்க்கணும்ல பாசிட்டிவா நெகட்டிவானு ஸோ இது எப்படி இருக்குது கிளாக் வைஸ் இருக்குது ஸோ இந்த கிளாக் வைஸ் இப்படி சுற்றி கிளாக் வைஸ் வரும்போது இந்த ரெண்டு ஆரோ மார்க்கும் பாருங்கள் ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது சரிதானே ஸோ ஐ நீட் டு கன்சிடர் இட் இஸ் நெகட்டிவ் இந்த வேல்யூ எப்படி எடுக்கிறேன்னா நெகட்டிவாக எடுக்கிறேன் சரியா ஸோ அடுத்தது பாருங்கள் PQQR RS ஸோ அடுத்த பிரான்ச் என்ன அப்படின்னா RS ஸோ இந்த RS பிரான்ச் எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டர் என்ன அப்படின்னா PQQR ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இனி RS பிரான்ச் எடுக்கிறேன் ஸோ RS பிரான்ச் எடுக்கும்போது எப்படி வரும் ப்ராடக்ட் ஆஃப் I into R ஸோ I3 R3 சரிதானே இந்த ரெண்டு ப்ராடக்ட் இனி இதோட சைன் எப்படி எடுப்போம் நம்ம கிளாக் வைஸ் வரும்போது ஆரோ எப்படி வரும் இப்படி தான் வரும் ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் டைரக்ஷன் ஸோ த வேல்யூ இஸ் பாசிட்டிவ் சரியா பாசிட்டிவ் அதில் பாசிட்டிவ் போடணும்னு இல்லை ஸோ பாசிட்டிவ் அண்ட் SP ஸோ இந்த பிரான்ச்சோட கரண்ட் எப்படி இருக்கும் I4 into R4 ஸோ இதுவும் கிளாக் வைஸ் வரும்போது ஆரோ எப்படி இருக்கும் இப்படி தான் போகும் சரி தானே ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷன் ஸோ கன்சிடர் இட் இஸ் பாசிட்டிவ் சரியா ஓகே ஸோ இனி இந்த சம்மேஷன் வேல்யூ எழுதும் போது எப்படி எழுதணும் சம்மேஷன் ஆஃப் IR ஸோ இது எப்படி இருக்கும் இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள் ஸோ I1 R1 மைனஸ் I2 R2 plus I3 R3 and plus I4 R4 ஸோ இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா ஓகே ஸோ சிமிலராக அடுத்த ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த வோல்டேஜ் வேல்யூ அது சம்மேஷன் ஆஃப் வோல்டேஜ் ஸோ இதோட வேல்யூ எழுதுகிறேன் ஸோ சம்மேஷன் ஆஃப் வோல்டேஜஸ் என்னென்ன இருக்குது V1 V2 V3 and V4 அதான் நம்ம சம்மேஷன் ஆஃப் வோல்டேஜ் பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் நோட் பண்ணிக்கோங்க PQ QR RS and SP ஸோ இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க V1 V2 V3 and V4 பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னா எப்படி எடுப்போம் பாசிட்டிவ் அப்படின்னு எடுப்போம் ஸோ இதுலேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஸோ பாசிட்டிவ் இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த இதை பார்த்து எடுக்கலாம் சரி தானே ஸோ இப்போ கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ PQவில் ஸோ இது ஃப்ளோ ஆகும் போது ஃபஸ்ட்டு எங்கே வருது பாசிட்டிவ் தான் வரும் சரி தானே ஸோ அப்போ என்னோட V1 வேல்யூ பாசிட்டிவ் ஸோ இங்கே இதில் வரும்போது V2 ஃபஸ்ட் பாசிட்டிவ் ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் RS வரும்போது ஃபஸ்ட் எங்கே இருக்குது நெகட்டிவ் ஸோ மை வோல்டேஜ் வேல்யூ இஸ் நெகட்டிவ் சரியா ஓகே ஸோ சிமிலராக இந்த SP பிரான்ச் வரும்போது ஃபஸ்ட் எங்கே இருக்குது நெகட்டிவ் சரியா ஸோ அப்போது என்னோட V1 V2 பாசிட்டிவ் V3 and V4 எப்படி இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கலாம் சம்மேஷன் ஆஃப் V எழுதும் போது V1 ப்ளஸ் V2 மைனஸ் V3 மைனஸ் V4ன்னு எழுதிக்கலாம் மைனஸ் V3 மைனஸ் V4 சரியா ஓகே ஸோ அப்போது இந்த ரெண்டு வேல்யூவும் எனக்கு என்ன ஆகிடுச்சு கிடச்சிடுச்சு இனி நான் என்ன பண்ணிக்கலாம் இனி ஃபைனலாக நான் என்னோட இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்முலா என்ன சிக்மா
ப்ராடக்ட் ஆஃப் I into R ப்ளஸ் சிக்மா V equal to 0. சரிதானே? ஸோ இதோட வேல்யூஸ் நோட் பண்ணிக்கலாமா? மைனஸ் I1 R1 மைனஸ் I2 R2 ப்ளஸ் I3 R3 ப்ளஸ் I4 R4. சரியா? ஓகே. ஸோ இது வந்துட்டு இதோட வேல்யூ. இனி வோல்டேஜோட வேல்யூ எடுக்கும்போது இதில் எழுதிக்கிறேன் V1 ப்ளஸ் V2 மைனஸ் V3 மைனஸ் V4 ஈக்குவல் டு 0. இப்படி தான் கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இனி இதில் பாருங்கள் மைனஸ் I1 R1 அப்படின்னா என்ன? ஓம்ஸ்ல படி V ஈக்குவல் டு I இன்டூ R. சரிதானே? ப்ராடக்ட் ஆஃப் I இன்டூ Rனா என்ன? அதோட வேல்யூ என்ன? V தான். ஸோ மைனஸ் V1 மைனஸ் V2 ப்ளஸ் V3 ப்ளஸ் V4. சரியா? இனி இதை அடுத்த நோட் பண்ணிக்கோங்க. V1 ப்ளஸ் V2 மைனஸ் V3 மைனஸ் V4 ஈக்குவல் டு 0. இனி இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ V1 நெகட்டிவ் V1 பாசிட்டிவ் V1 கேன்சல் ஆகிரும். நெகட்டிவ் V2 பாசிட்டிவ் V2 கேன்சல் ஆகிரும். பாசிட்டிவ் V3 நெகட்டிவ் V3 பாசிட்டிவ் V4 நெகட்டிவ் V4. ஸோ இது எல்லாமே என்ன ஆகிரும்? கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லால படிக்க போகிறது. ஒரு க்ளோஸ் லூப் இருக்குது அப்படின்னா அந்த க்ளோஸ் லூப்பில் இருக்கக்கூடிய வோல்டேஜஸை நம்ம சம் பண்ணும்போது அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.